மற்ற உலகு வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 17 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இந்த வார முதல் நாளிலிருந்து அநேகமாக இந்த வார இறுதி வரைக்கும் ஒரு மிதமான காலையை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் வார இறுதி நாட்களில் கொஞ்சம் வெப்பநிலை கிட்டத்தட்ட 29 பாகை செல்சியஸுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது தவிர்த்து வார நாட்களில் கிட்டத்தட்ட இதே நிலைமைதான் நிலவப் போகின்றது என்றும் தெரிய வருகின்றது. இது குறித்து நாங்கள் இன்றைய வானிலை அறிக்கையில் விரிவாக பார்க்கலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை இப்பொழுது மேலோட்டமாக பார்த்துவிடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதியில் கனடாவில் உள்ள அனைத்து ஆவணமற்ற குடியிருப்பாளர்களும் நிரந்தர வதிவிட அந்தஸ்தை உறுதி செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து பார்க்க இருக்கின்றோம் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதியில். மற்றும் கனடிய வளம் பகுதியில் அரசாங்கத்தின் குடும்பங்களை இலக்காக கொண்ட 3 அம்ச திட்டங்கள் பற்றி துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கனடிய வளத்தில். மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அதில் கனடாவில் உள்ள அனைத்து ஆவணமற்ற குடியிருப்பாளர்களுக்கும் நிரந்தர வதிவிட அந்தஸ்தை உறுதி செய்ய கோரிக்கை விடப்படுகிறது. இன்று நடைபெற்ற ஒரு மெய்நிகர் செய்தி மாநாட்டில் புலம்பெயர்ந்த உரிமைகள், அதாவது கனடா மற்றும் பிற சிவில் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் நாட்டில் உள்ள அனைத்து ஆவணமற்ற குடியிருப்பாளர்களும் இந்த நிரந்தர வதிவிட இந்த விடயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அத்துடன் அனைத்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் அகதிகளுக்கான நிரந்தர குடியேற்ற அந்தஸ்தையும் உறுதி செய்யுமாறும் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து மைக்ரேண்ட் ரைட்ஸ் நெட்வொர்க் செக்ரட்டரியேட் சையத் ஹுசைன் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்ஸ்ஃபாம் கனடா லாரன் ரேவன் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Here today, united in our calling on Prime Minister Justin Trudeau and Parliament to swiftly and finally introduce fair rules to ensure equal rights for 1.7 million migrants. At this point, there is almost no one in the country who is not aware of the immense exploitation and abuse faced by migrants. Each of us knows that migrant farm workers in Canada are living, to quote a recent letter from Jamaican farm worker members of our organization, in systematic slavery. At least 3 farm workers died in a single week in August of this year, unable to protect themselves because they lack permanent immigration status. Similarly, we're all aware that domestic migrant workers are living in their employer-provided home and are being underpaid and are being exploited. In 2021, at least 8 international students in Canada killed themselves because of the stress of high tuition and low wages strapped by immigration rules. Many asylum seekers in Canada remain in limbo for years,
over 40% of in-country claimants in the country are being rejected by an exclusionary system. Most migrants, including farm workers, care workers, international students, and refugees, have no meaningful access to permanent residency. And permanent residency is not just about whether you live here or you don't. It's about access to basic rights. Whether it's universal healthcare, education, being able to speak up against a boss, or an abusive landlord, or being with your family. Without permanent resident status, migrants simply don't have the power to protect themselves or access services. Today, we're not asking for charity. We are demanding equality. Most temporary permits, whether work permits, study permits, or refugee claimant permits, which are the only gateways to Canada for low-wage and racialized people. But these pathways are actually a path of a cliff. At one point or the other, the permits expire and cannot be replaced. The only choice, which is no choice at all, is living in Canada without any status or returning to a country that you may not be able to live in. Whether it's to escape war or poverty, climate catastrophe, or discrimination, or because you have formed relationships, attachments, and community in Canada, many people make the difficult decision to live here without immigration papers. As a result, there are nearly 500,000 people in Canada without any immigration status. Today, you'll hear from 3 of them who will explain what it is like to live here without status. These issues are not new, and in fact, the solutions are simple. Full and permanent immigration status for each and every person in the country. That's it. That's what we're asking. A fair society. Oxfam is a global movement working in 90 countries to end poverty and injustice. And our work is grounded in human rights, driven by diversity and anti-racism, and rooted in feminist approaches. Around the world, we stand with migrants and refugees who are fighting for their rights and face discrimination, hostility, and violence. We proudly stand in solidarity with the 500,000 people living in Canada today without a valid immigration status. Lauren, I'm sorry to interrupt. Just from our interpreters, if you can slow down. Thank you very much. These people contribute so much to our society and economy and are helping build the Canada of tomorrow, and yet face exploitation, abuse, and fear. Everyone in Canada deserves to live in dignity with access to basic rights and services. As a feminist organization committed to advancing gender equality and women's rights, we at Oxfam are calling on the government to move forward with a comprehensive and inclusive regularization program that leaves no one behind. A partial or exclusionary program would leave out the most marginalized, undocumented women in this country. I'm thinking, for example, of the 25,000 migrant caregivers, the majority of whom are racialized women, who provide support to Canadian families and yet face some of the worst cases of exploitation and abuse. Working in people's homes and out of sight makes them particularly vulnerable to abuse, and yet they have few avenues to claim their rights and seek support. During the pandemic, 1 in 3 of these caregivers lost their jobs, and yet they couldn't access income supports. We as a society ask these women to care for our loved ones and yet reward them with poverty wages and a precarious status. I'm also thinking of the women who have escaped conflict and war and often arrive in Canada alone with their kids. These women are the sole breadwinners for their families and are determined to keep their children safe and fed. Yet without status, they don't have access to essential supports like the Canada Child Benefit or subsidized daycare. It is virtually impossible to work and provide for your children under such conditions. The strains these women face are unimaginable. The Canadian government has committed to advancing gender equality, fighting racism, and building an inclusive economy, and has taken many important steps forward in recent years. An inclusive regularization program that provides status for all would be a triple win. It would advance gender equality by securing rights and economic opportunities for some of the most marginalized women in our communities.
It would help bolster our economy in these uncertain times by giving undocumented people the opportunity to apply for jobs in the many sectors that are facing labor shortages. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. டொரண்டோ நேரம் 9:13 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கனடாவில் உள்ள அனைத்து ஆவணமற்ற குடியிருப்பாளர்களுக்கும் நிரந்தர வதிவிட அம்சத்தை உறுதி செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மைக்ரேட் ரைட்ஸ் நெட்வொர்க் செக்ரட்டரியேட் சைடுசைன் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்ஸ்ஃபாம் கனடா லோரன் ரேவன் அவர்கள் ஆகியோர் இருவரும் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். எனவே முடிந்த வரைக்கும் நாட்டில் உள்ள அனைத்து ஆவணமற்ற குடியிருப்பாளர்களுக்கும் இந்த நிரந்தர வதிவிட அந்தஸ்தையும், அதே நேரம் அனைத்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் அகதிகளுக்கும் இந்த நிரந்தர குடியேற்ற அந்தஸ்தை உறுதி செய்யுமாறு மத்திய அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொருந்ததை பார்க்கலாம். இதுக்கு மத்திய அரசாங்கத்தின் பதில் என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக மற்றும் ஒரு அறிவித்தல், கனடிய வங்கிகள் இதுவரும் திங்கட்கிழமை வளமையான வணிகத்திற்கு திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் எலிசபெத் மகாராணி நினைவாக திங்கட்கிழமை அன்று வங்கிகளில் ஒரு நிமிட மௌன அஞ்சலி மட்டும் கடைப்பிடிக்கப்படும் என கனடிய வங்கியாளர் சங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த போதிலும் கூட வங்கிகள் அந்த நாளில் சாதாரண வணிகத்துக்காக திறந்திருக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். இது வரும் திங்கட்கிழமை சட்டப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டதை பல வணிக குழுக்கள் தொடர்ந்தும் எதிர்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த திங்கட்கிழமை துக்க நாளாக இருக்கும் என்றும் அது மாகாண விடுமுறை அல்ல என்று கியூபெக், ஒன்டாரியோ, சஸ்கச்சுவான், அல்பர்ட் ஆகிய மாகாணங்களின் முதல்வர்களும் தங்கள் கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் நோவஸ்கோஷியா, நியூ பிரன்ஸ்விக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட், பிரிட்டிஷ் கொலம்பியா, நியூஃபவுண்ட்லேண்ட், லெப்ரோர் ஆகிய மாகாணங்களில் இந்த மாகாண விடுமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். மனிடோபாவை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமற்ற அரசு சேவைகள் மற்றும் அலுவலகங்கள் மட்டுமே மூடப்பட இருக்கின்றன. எனவே இந்த எதிர்வரும் திங்கட்கிழமை தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்கப்படுவதாக பிரதமர் அறிக்கை வெளியான சில மணி நேரத்திலேயே இந்த தினத்தை விடுமுறையாக மாற்ற வேண்டாம் என மாகாண அரசாங்கங்களை வருத்தும் வகையில் இந்த கனடிய சுதந்திர வணிக கூட்டமைப்பு வெளியிட்டிருந்தது. எனவே திங்கட்கிழமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொது விடுமுறையாக இருக்கவாது, அரச விடுமுறையாக மட்டுமே தான் அது இருக்கும் எனவும், இது போதிலும் கூட வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த ஒரு நிமிட மௌன அஞ்சலி மட்டுமே கடைபிடிக்கப்படும். எனவே வளமையான வணிகத்துக்காக வங்கிகள் வரும் திங்கட்கிழமை திறக்கப்பட்டிருக்கும் என்பதையும் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய வளம். இதில் அரசாங்கத்தின் குடும்பங்களை இலக்காக கொண்ட 3 அம்ச திட்டங்கள் பற்றி துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட் அவர் கூறிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். நியூ பிரன்ஸ்விக் செயின்ட் ஆண்ட்ரூஸ் நகரில் நடைபெற்ற லிபரல் கட்சியின் காக்கஸ் ரீட்ரீட்டின் இறுதி நாளின் போது இந்த மத்திய அமைச்சர்கள் செய்தியாளர்களுடன் பேசியிருந்தார்கள். அந்த வகையில் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்களும் இந்த அரசாங்கத்தின் மலிவு விலை நடவடிக்கைகள் அறிவிப்பை தொடர்ந்து இது குறித்தும் அவரது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதே நேரம் நேற்றைய தினம் தேசிய பல்பராமரிப்பு திட்டத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்துவதற்கான அந்த சட்டமூலத்தை தாக்கல் செய்வதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் உறுதியளித்திருந்தார். இந்த சட்டமூலத்தில் வீடு வாங்குவர்களுக்கான உதவி, ஜிஎஸ்டி தள்ளுபடியை இரட்டிப்பாக்குதல் ஆகியனவும் அடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இந்த சட்டத்தின் மூலம் இந்த சட்டமூலத்தில் இடம்பெறும் குறைந்தது முதல் சாதாரண வருமானமுள்ள குடும்பங்களை இலக்காக கொண்டே இந்த 3 அம்ச திட்டத்தின் கொள்கைகள் இருப்பதாகவும் அவர் அறிவித்திருந்தார்.
எனவே இது குறித்து துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We obviously spent this retreat, as we spent our cabinet retreat, very focused on the economy, focused both on the immediate challenges Canada is facing, but also the longer term opportunities. And those are really tremendous today. I think we are in a new era following the Russian invasion of Ukraine, when there's going to be a real focus on friendshoring, on democracies wanting to build their supply chains through other democracies, and that presents tremendous opportunities for Canada. So we talked about that, and we also talked about the immediate challenges that Canada and Canadians are facing. You heard the Prime Minister's announcement about what we're doing right now to help Canadians with those challenges. Well, let me tell you the level our government is living at, which is supporting Canadians today with the challenges we face, and also having a plan for the future. I think we have to walk and chew gum, and I think Canadians are really, really smart, and I think that's the approach that the vast majority of Canadians take in their own lives. They want the country to take. What do I say to the people in my community who are struggling? I would say to them that the measures that the Prime Minister announced today, with extra support for people who rent and are struggling with housing affordability, with a doubling for 6 months of the GST tax credit, that's really meaningful support for the most vulnerable Canadians. And, you know, I do talk to a lot of people in my own community. Whenever I go out for a run, people, it's like canvassing, people stop me and share with me their concerns. And I know Canadians are concerned about fiscal responsibility as well. They understand that it's really important today for the government not to pour fuel on the flames of inflation. And that definitely has been our approach. Canada has the lowest deficit in the G7. And we're very mindful of striking that balance of being fiscally responsible while supporting the most vulnerable. So I'm really sorry I haven't seen the specific story. I've been really focused on spending time with my caucus colleagues and on spending time with people in St. Andrews. But I can say more broadly about the CEBA program and about Canadian small businesses. One of the things that we understood very, very early on when COVID first struck was that Canada was going to have to put in place extraordinary measures to get through this pandemic. We did something that I don't think a country in history has ever done. And our peers, the wealthy industrialized nations around the world, did the same thing. We literally shut down the economy. With hindsight, I am very confident we did the right thing. And there was actually a study over the summer led by David Naylor and a couple of other academics. They found that if Canada had had the mortality rate of the United States, 70,000 additional Canadians would have died. That's more than the population of Fredericton. So I think all Canadians, like, it was very hard those 2 years, but I think we should all remember that that saved at least 70,000 lives. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட
லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:23 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நியூ பிரன்ஸ்விக் செயின்ட் ஆண்ட்ரூஸ் நகரில் நடைபெற்ற லிபரல் கட்சியின் காக்கஸ் ரிட்ரீட் இறுதி நாளின் போது துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் செய்தியாளர்களுடன் பேசி அப்படிங்களை பற்றி பார்த்தீர்கள். அது குறிப்பாக அரசாங்கத்தின் குடும்பங்களை இலக்காக கொண்ட 3 அம்ச திட்டங்கள் பற்றி அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அடுத்தாக மற்றும் ஒரு தகவல், புதிய மாகாணத்தினுடைய அரசாங்க விதிமுறைகளின்படி அதாவது நீண்டகால பராமரிப்பு மையங்கள் இருக்கின்ற அவர்களுடைய அந்த பெட்ஸுக்காக காத்திருக்கின்ற இந்த ஒன்டாரியோ மருத்துவமனை நோயாளிகள் அவர்கள் விரும்பும் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தூரம் வரை அவர்கள் நகர்த்தப்படலாம் என இன்றைய தினம் இந்த புதிய விதிமுறைகளை மாகாணம் அறிவித்திருக்கின்றது. எனவே நோயாளிக்கு விருப்பமான வசதியுள்ள இடத்திலிருந்து இந்த நீண்டகால பராமரிப்பு படுக்கை அதுக்கான அந்த இடத்தில் அதுக்கான பெட் இல்லாட்டி இதுக்காக காத்திருப்பவர்கள் அவர்களுடைய இந்த வேலை வாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களை அவர்கள் வீட்டிலிருந்தே அந்த இடத்தை அங்கீகரிக்க முடியும் எனவும் கூட அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கான ரேடியஸ் 70 கிலோமீட்டர் வரை இருக்கலாம் என இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்நேரம் ஒன்டாரியோ அரசாங்க அதிகாரிகளுக்கு முன்னுரிமை அந்தஸ்து வழங்கப்பட்டது என்பதும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இது 70 கிலோமீட்டர் அந்த சுற்றளவில் இந்த வசதியை தேர்ந்தெடுக்க முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்துகின்றார்கள். எனவே இந்த தூரத்தின் அளவை புரிந்து கொள்ள என்று பார்க்கும்பொழுது டொரண்டோவின் மையப்பகுதியிலும் போமன்வில்லிலும் உள்ள யாங்ஃப்ரீட் மற்றும் குயின்ஸ்வேயினுடைய அந்த இடத்திற்கு இடையில் உள்ள அந்த தூரத்துக்கு சமமானதாகும் எனவும் கருதப்படுகின்றது. நார்த் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த ரேடியஸ் 150 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாற்றங்களின் கீழ் மருத்துவமனைகளை விட்டு வெளியேற மறுக்கும் நோயாளிகளுக்கு, அதாவது டிஸ்சார்ஜ் செஞ்ச பிறகும் அதில் வெளியேற மறுக்கும் நோயாளிகளுக்கு ஒரு நாளைக்கு $400 என்ற வகையில் அவர்களுக்கு சார்ஜஸ் அறவிடப்படும் எனவும் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஒன்டாரியோ மருத்துவமனைகளில் குறிப்பாக கடந்த கோடை காலத்தில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி காரணமாக இந்த கொள்கை மாற்றங்கள் வெளியாக இருக்கின்றன. எனவே இதுக்கேற்று வரைகள் நீண்டகால பராமரிப்பு மையங்களில் வசிப்பவர்கள் தமது மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வரை அவர்கள் விரும்பும் இடத்துக்கு அவர்கள் நகர்த்தப்படலாம் எனவும் இன்றைய நாளில் மாகாண அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் 283 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 62 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. எனவே கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிரம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று வீதம்: இலங்கை 283 ரூபாய், இந்தியா 62.50 ரூபாய், அமெரிக்கா $0.76, ஐரோப்பா $0.76 யூரோ, சுவிட்சர்லாந்து $0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா $0.66 ஸ்டெர்லிங் பவுண்ட், ஆஸ்திரேலியா $1.12 ஆஸ்திரேலியன் டாலர், சிங்கப்பூர் $1.07 சிங்கப்பூர் டாலர். கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம்
உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:28 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக மற்றும் ஒரு தகவல், ஒன்டாரியோ ஹூவர்கிராஃப்ட் கம்பெனி வந்து டொரண்டோ நகரத்திலிருந்து நயகரா பகுதிக்கு 30 நிமிட போக்குவரத்தை வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. இது 2023 கோடையில் தொடங்கப்படும் திட்டத்துக்கான அதனுடைய ஒப்பந்தத்தின் இறுதி கட்டத்தில் இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. இதற்கான அந்த கட்டுமானங்கள் இதெல்லாம் முடிந்த பின்னர் இதுக்கான அந்த ஹூவர்கிராஃப்ட் அந்த கப்பலானது ஒன்டாரியோ பிளேஸிலிருந்து டொரண்டோவின் கடற்பகுதியிலிருந்து புறப்பட்டு போர்ட் வெல்லர் செயின்ட் கேத்தரின்ஸை வந்து அரை மணி நேரத்தில் வந்தடையும் என வந்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது வழக்கமாக காரில் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக 2-3 மணித்தியாலங்கள் எடுக்கக்கூடும் சராசரியாக. எனவே இதனை வந்து இந்த ஹூவர்கிராஃப்ட் இந்த போட்டின் மூலமாக வந்து 30 நிமிடங்களில் வந்தடையக்கூடும் என அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் கிரிஃபோன் BHT 130 மற்றும் BHT 150 மாடல் ஹூவர்கிராஃப்ட் வந்து இந்த 2 கப்பல்களை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 48 ஏரிகளை கடக்கக்கூடியதாக இருக்கும் என வந்து இவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஒவ்வொரு பயணத்திலும் கிட்டத்தட்ட 180 பயணிகள் வரை இதில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இந்த கப்பல்கள் வந்து வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் வந்து அவர்கள் இந்த ஃபெரி மாதிரி வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே நார்த் அமெரிக்காவிலே வந்து முதல் முறையாக இந்த ஹூவர்கிராஃப்ட் கப்பல் வந்து வெதர் ப்ரூஃப், அதே நேரம் நிலம், நீர் மற்றும் பனிக்கும் மேலும் கூட இது பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுக்கு இந்த வெளிப்புற அவுட் சைட் சீட்ஸ் வந்து வெளிப்புற இருக்கைகள் எதுவும் இருக்காது என்றும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த சேவை வந்து ஆண்டு முழுவதும் நடைபெறும் வகையில் வந்து அமைக்கப்பட இருக்கின்றது. எனவே 2023 வெளியீட்டு தேதிக்கு அருகில் வந்து, அதாவது இதனுடைய இந்த சேவை ஆரம்பமாகும் காலங்களுக்கு அண்மையில் வந்து இதனுடைய விலை பற்றிய தகவல்கள் வெளியிடப்படும் என வந்து இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக நிறைவேறினால் கிட்டத்தட்ட டொரண்டோவிலிருந்து அரை மணி நேரத்தில் நீங்கள் நயகரா ஃபால்ஸை சென்றடையக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். எனவே இன்றைய கலையரங்கத்தில் பார்க்க இருப்பது ஒரு மியூசிக் வீடியோ. இதுக்கான பாடலுக்கான இசையை வழங்கியிருக்கின்றார் MP கோனேஷ். இந்த பாடலை பாடியிருக்கின்றார் மகிஷா பகீரதன். இப்பொழுது அந்த பாடலை பார்க்கலாம்.
எழுந்திட செய்வதும் இசை. அன்று தேடினேன் இன்று பாடினேன், அன்று தேடினேன் இன்று பாடினேன். லா 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 லா. கலை என்றும் கடல் போன்றது, அதை கரை காண முடியாதது. கலை என்றும் கடல் போன்றது, அதை கரை காண முடியாதது. ராகங்கள் தோன்றினால் தாளங்கள் தோன்றலாம். ராகங்கள் தோன்றினால் தாளங்கள் தோன்றலாம். பாடுவோர் பாடினால் ஆடுவோர் ஆடலாம். நீந்துவோர் நீந்தினால் நிச்சயம் வெற்றிதான். நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து. கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்துத்தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸில் பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்து ரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள டொரண்டோ நேரம் 9:36 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு பணியை கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எம்பி கோனேஷ் இசையில் மகிஷா பகீரதன் வழங்கிய அந்த பாடல் பார்த்தீர்கள் கலையரங்கம் பகுதியில். அடுத்ததாக மற்றும் ஒரு தகவல். மறைந்த 2ஆம் எலிசபெத் மகாராணி நினைவாக வருகின்ற திங்கட்கிழமை பிற்பகல் வந்து 96 வினாடிகளுக்கு டிடிசி சேவை வந்து தனது சேவையை நிறுத்தும் என தெரிவித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் என்று சொல்லலாம், 1.5 நிமிஷம் என்று சொல்லலாம். மதியம் 1 மணிக்கு செப்டம்பர் 19ஆம் தேதி அன்று இந்த அனைத்து சப்வே ட்ரெயின்ஸ், பஸ்ஸஸாக இருக்கட்டும் மற்றும் ஸ்ட்ரீட் கார்ஸ், அதே நேரம் வீல் டிரான்ஸ் போன்ற வாகனங்கள் வந்து அந்த பப்ளிக் சர்வீஸ் வந்து அது ராணிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வந்து 96 வினாடிகள் வந்து இயக்கத்தை நிறுத்தும் என இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சப்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் மற்றும் இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து டிரான்சிட் ஏஜென்சி வந்து நிறுத்தும் எனவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் 5 நிமிஷத்துக்கு முன்பும் அதே நேரம் செலுத்தும் போதும் வந்து அறிவிப்புகள் மற்றும் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் சமூக ஊடக பதிவுகள் மற்றும் இந்த இன்டர்நெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அது குறித்தான தகவல் வந்து மக்களில் வந்து டிடிசி அறிவிப்பதாக வந்து அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே வருகின்ற செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 1 மணிக்கு 96 வினாடிகளுக்கு டிடிசி தனது சேவையை நிறுத்தும், அதாவது மகாராணிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தனது சேவையை நிறுத்தும் என அறிவித்திருக்கின்றது.
அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் canada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 2ஆம் எலிசபெத் மகாராணிக்கு அஞ்சலி செலுத்த கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை சிறப்பு நாடாளுமன்ற அமர்வொன்றில் கலந்து கொள்வார்கள். மகாராணியின் மறைவுக்காக கடந்த வியாழக்கிழமை முதல் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்த உத்தியோகபூர்வ துக்க காலத்தின் மத்தியில் கனடா தொடர்ந்தும் உள்ளது. மீண்டும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்க இருந்த நாடாளுமன்ற அமர்வுகள் மகாராணியின் இறுதிச் சடங்கிற்காக ஏற்கனவே ஒரு நாள் தாமதமாக ஆரம்பிக்கிறது. இதேவேளை மகாராணியின் இறுதிச் சடங்கிற்கு பயணிக்கும் கனேடிய அதிகாரிகள் குழுவில் யார் இடம்பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்க இங்கிலாந்தின் அரசுடனும் எதிர்க்கட்சித் தலைவர்களின் அலுவலகங்களுடனும் தனது அரசு விவாதித்து வருவதாக பிரதமர் ட்ரூடோ தெரிவித்தார். கனேடிய வங்கிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை வழமையான வணிகத்திற்காக திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டது. 2ஆம் எலிசபெத் மகாராணியின் நினைவாக திங்கட்கிழமையன்று வங்கிகள் 1 நிமிட மௌனம் கடைபிடிக்கும் என அறிவித்துள்ள கனேடிய வங்கியாளர்கள் சங்கம் வங்கிகள் சாதாரண வணிகத்திற்காக திறந்திருக்கும் என தெரிவித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை சட்டப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்படுவதை வணிக குழுக்கள் தொடர்ந்தும் எதிர்க்கின்றன. திங்கட்கிழமை தூக்க நாளாக இருக்கும், ஆனால் அது மாகாண விடுமுறை அல்ல என கேபெக், ஆன்டாரியோ, சஸ்கச்சுவான், அல்பர்டா ஆகிய மாகாணங்களின் முதல்வர்கள் கூறியுள்ளனர். இருப்பினும் மாகாண விடுமுறைகள் நோவாஸ்கோஷியா, நியூ பிரன்ஸ்விக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், பிரிட்டிஷ் கொலம்பியா, நியூஃபவுண்ட்லேண்ட், லப்ரடோர் ஆகிய மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். மனிடோபா அத்தியாவசியமற்ற அரசு சேவைகள் அலுவலகங்களை மட்டுமே மூடவுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்கப்படுவதாக பிரதமரின் அறிக்கை வெளியான சில மணி நேரத்தில் இந்த தினத்தை விடுமுறையாக மாற்ற வேண்டாம் என மாகாண அரசாங்கங்களை வலியுறுத்தும் அறிக்கையை கனேடிய சுதந்திர வணிக கூட்டமைப்பு வெளியிட்டது. கனடாவின் முதல் குடியினருடன் புதுப்பிக்கப்பட்ட உறவை கட்டியெழுப்ப புதிய மன்னர் ஆற்ற வேண்டிய பங்கு குறித்து ஆளுநர் நாயகம் மேரி சைமன் கருத்து வெளியிட்டார். மறைந்த 2ஆம் எலிசபெத் மகாராணியின் மரபு குறித்து இன்று ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் ஆளுநர் நாயகம் சைமோன் இந்த கருத்தை தெரிவித்தார். புதிய மன்னரின் பிரதிநிதியாக கனடாவில் அவர் முன்னோக்கி செயல்பட வேண்டிய விடயங்கள் குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். மறைந்த 2ஆம் எலிசபெத் மகாராணியின் இறுதி நிகழ்வில் ஆளுநர் நாயகம் நேரடியாக கலந்து கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. யோக் பிராந்திய காவல்துறை அதிகாரி வாகன விபத்தில் பலியான சம்பவம் ஒன்று மார்க்கம் நகரில் இன்று நிகழ்ந்துள்ளது. இன்று காலை 6 மணியளவில் 2 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் 38 வயதான யோக் பிராந்திய காவல்துறை அதிகாரி ஒருவர் மரணமடைந்தார். மேலும் ஒருவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பலியான காவல்துறை அதிகாரி யோக் பிராந்திய காவல்துறையை சேர்ந்த கான்ஸ்டபிள் டிராவிஸ் கல்ப்சி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஏப்ரல் மாதம் 2020 முதல் காவல்துறை அதிகாரியாக கடமையாற்றுகிறார் என தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த 23 வயதான ஆணின் நிலை குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சம்பவம் இந்த வாரம் டொரண்டோ பெரும்பாகத்தில் நிகழ்ந்த 2வது காவல்துறை அதிகாரியின் மரணத்தை குறிக்கிறது. டொரண்டோ காவல்துறையை சேர்ந்த கான்ஸ்டபிள் ஆண்ட்ரூ ஹாங் கடந்த திங்கட்கிழமை மிஸ்ஸாகாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர்கள் இருவருக்கும் இன்று ஆன்டாரியோ சட்டமன்ற அமர்வின் போது அஞ்சலி செலுத்தப்பட்டது.
அக்டோபர் மாதத்தில் சராசரியை விட அதிக வெப்பநிலையையும் சராசரியை விட குறைவான மழைப்பொழிவும் நாடளாவிய ரீதியில் எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை நிபுணர்கள் எதிர்வு கூறுகின்றனர். வானிலை வலையமைப்பின் வருடாந்திர இலையுதிர் கால முன்னறிவிப்பின்படி நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகளில் இந்த நிலை எதிர்வு கூறப்படுகிறது. வழக்கமான இலையுதிர் காலநிலையும் முதலாவது பனிப்பொழிவு நவம்பர் மாதமும் எதிர்பார்க்கப்படுகிறது. சில வெளிப்புற மாகாணங்களான பிரிட்டிஷ் கொலம்பியா, நியூ பிரன்ஸ்விக், நோவா ஸ்கோஷியா, PEI, நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ரடோர் ஆகியவற்றில் நவம்பர் மாதத்தில் வழமையான சராசரியை விட அதிக மழைப்பொழிவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டொரண்டோ நேரம் 9:44 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். அடுத்ததாக பார்த்து இருப்பது நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலநிலை எப்படி இருக்க போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிய வானிலை அறிக்கை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 19°C, குறைந்த வெப்பநிலை 11°C, சூரிய ஒளியுடன் கூடிய நாளாகவும் காணப்படும். ஆட்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, குறைந்த வெப்பநிலை 7°C, சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இது காணப்படும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 17°C, குறைந்த வெப்பநிலை 10°C, சூரிய ஒளியுடன் கூடிய நாளாகவும் இது காணப்படும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, குறைந்த வெப்பநிலை 9°C, சூரிய ஒளியுடன் முயல் கூட்டமும் நிறைந்து காணப்படும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, குறைந்த வெப்பநிலை 12°C, சூரிய ஒளியுடன் முயல் கூட்டம் சேர்ந்து காணப்படும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிய காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறத்தில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. மணி 46 வானிலை அறிக்கையை பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ், GEC தமிழ் ஆப்பினூடாகவும் மற்றும் IPTVனூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.